தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள்கிட்ட பேசுவது உங்களது சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் வாத்தியார் என்ற திரைப்படம். இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. படத்தில் கார்த்திக், கிருத்தி ஷெட்டி, ராஜ்கிரண் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ஒளிப்பதிவு ஜார்ஜ் சி வில்லியம்ஸ், இசை சந்தோஷ் நாராயணன், கலை இயக்கம் கிரண் பண்ணியிருக்காரு. படத்தொகுப்பு வெற்றி கிருஷ்ணன். படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது நலன் குமாரசாமி. இவர் 10 வருஷம் கழித்து இப்போ மறுபடியும் ஒரு லைம் லைட்டுக்கு இந்த படம் மூலமாக வந்திருக்காரு. இந்த படம் எம்ஜிஆரின் புகழ் பாடி பரப்புவதற்காக எடுக்கப்பட்ட படமாகத்தான் நமக்கு தெரியுது. இதில் பூமி பிச்சை அப்படிங்கிற ராஜ்கிரண் தீவிரமான எம்ஜிஆரின் பக்தர். எல்லாமே எம்ஜிஆர் தான் தெய்வம் சொல்கிறவர். இந்த படம் நடக்கின்ற துவக்க காலகட்டம். எம்ஜிஆர் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்து முதல்வராக பொறுப்பில் இருக்கிறார். இந்த நேரத்தில் தினமும் எதிர்க்கட்சிகள் அவரை பற்றி ஒரு வதந்தியை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. எம்ஜிஆருக்கு மொத்தமாக உடம்பு சரியில்லை, சீக்கிரம் சாக போகிறாரு, அவருக்கு சீரியஸாக இருக்கார், வீட்டிலேயே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க என்றெல்லாம் பரப்பி கொண்டிருந்தார். அப்போது பூமி பிச்சை மாதிரியான எம்ஜிஆரின் வெறிகொண்ட பக்தர்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. அதனால் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, செகண்ட் ஷோவும் முடிஞ்ச பின்னாடி குடியிருந்த கோயில் படத்தோட பெட்டியை தூக்கிட்டு சினிமா தேட்டருக்கு வர்றாங்க. தன்னுடைய எம்ஜிஆர் ரசிகர்கள், தன்னை மாதிரி எம்ஜிஆர் ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து ராஜ்கிரண் இந்த படத்தை போடியா, மனசு கேட்கல, மனசு சரியில்லை, இந்த படத்தை எம்ஜிஆர் திரையிலேயே அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறோன்றாங்க. அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது 3:45 மணிக்கு எம்ஜிஆர் இறந்துட்டதா செய்தி எல்லாருக்கும் வந்துருச்சு. வந்தவுடனே ராஜ்கிரனுக்கு சொல்கிறாங்க. அவர் அதே சமயம் அவர் ராஜ்கிரண் மகன் பிஎல் தேனப்பன், மருமகள் வித்யா, இவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்குது, பையன். அந்த பையனுக்கு உச்சங்காலில் ஒரு மச்சம் இருக்குது. எம்ஜிஆருக்கு இதே மாதிரி ஒரு மச்சம் இருக்குது. அது ராஜ்கிரனுக்கு தெரியும். அந்த மச்சத்தை பார்த்தோன்னே இல்லை, எம்ஜிஆர் தான் எனக்கு பேரனா பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாரு. அதே மாதிரி அந்த பையன் வளர்ந்து வரும்போது அவனை எம்ஜிஆர் மாதிரி கதையெல்லாம் சொல்லி நல்லவனாகவும் இருக்கணும், வல்லவனாகவும் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி அந்த பையனை உசுப்பேற்றி விட்டு நல்லவனாக்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் இடையில் நடந்த ஒரு சம்பவத்தினால நல்லவனாக இருந்தால் நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த சின்ன பையன் மனசில் உட்காந்துருது. அதனால் அவன் வளர்ந்து பெரியவன் ஆன பின்னாடி பணம் சம்பாதிப்பதை தவிர வேறு எந்த ஒரு நோக்கத்துலேயும் வரல. அந்த பையன்தான் ராமேஸ்வரன் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கார். எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம், எப்படியெல்லாம் திருடலாம், எப்படியெல்லாம் சட்டவிரோதமான செயல்களை செய்யலாம் அப்படிங்கிறதுல அத்துப்படி. ஆனால் அந்த தாத்தாவுக்கு இதெல்லாம் தெரியாது. தாத்தா ராஜ்கிரண் வந்து தன்னுடைய பேரன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. எம்ஜிஆரின் மறு உருவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு இடத்துல லஞ்சம் வாங்கின கேஸில் ராமேஸ்வரன் அப்படின்ற அந்த கார்த்தியை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதே சமயம் அன்றைய முதல் அமைச்சருக்கு ஒரு பவர் புரோக்கர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இந்த படத்தில் சத்யராஜ் அந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு. அந்த சத்யராஜோட மகள் சில்பா மஞ்சுநாத் ஒரு நாள் நைட்டு குடிபோதையில் காரில் வரும்போது ஒரு ஸ்கூட்டர்காரனை இடித்து தள்ளிட்டு போயிடுறாங்க. அந்த ஆள் ஸ்பாட்லேயே அவுட்டு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தி நேரடியாக அந்த சத்யராஜ்கிட்ட டீலிங் பேசி உங்கள் பொண்ணை நான் காப்பாற்றுறேன், என்னுடைய சஸ்பெண்டை ரத்து பண்ணி அதே இடத்துல என்ன சீட்டில் உட்கார வைங்கன்னு கேட்குறாரு. சத்யராஜ் உடனே செஞ்சிட்றாப்புல. அதுக்கப்புறம் அதே சமயம் அந்த சத்யராஜ் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஒன்று நடத்திட்டு வர்றாரு. அந்த ஃபேக்ட்ரினால் சூழல் கெடுது, அக்கம் பக்கம் இருக்கிற பொதுமக்களுக்கு நிறைய வியாதிகள் வருது, அதனால் அந்த ஆலையை இழுத்து மூடணும்னு சொல்லி ஒரு பெரும் போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தை சமூக வலைத்தளங்கள், இன்டர்நெட் மூலமாக மஞ்சள் முகம் அப்படிங்கிற ஒரு போராளி குழுமம் ஒன்றிணைக்கிறாங்க. முதல்ல அவங்கள எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களையில் போலி என்கவுண்டரில் சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சத்யராஜ் ஐடியா கொடுக்குறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு போலீஸ் டீம் தனியாக ஒன்று இறங்கி இந்த வேலை படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த குரூப்பில் கார்த்தியையும் சேர்த்து விட்டுறாங்க. இப்போ கார்த்தி அந்த மஞ்சள் முகம் என்ற உண்மையான போராளிகளை கொலை பண்ணுற டீமில் இருக்கார். ஆனால் அந்த கொலை பண்ணு போகும்போது அவருடைய மனசில் ஏதோ ஒரு மாறுதல் வந்துடுது. அதே சமயம் இவருடைய தாத்தா ராஜ்கிரண் வந்து இறந்து போயிடுறாரு. கார்த்தி வந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்கார். கார்த்தி நம்ம நினைக்கிற மாதிரி நல்லவனாக இல்லை, ரொம்ப கெட்டவனாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்ச உடனேயே மனம் உடைஞ்சு இதய நோயில் இறந்துடுறார். அவருடைய இறப்புக்கு வந்து கார்த்திக்கு அவருடைய இறப்பு தாங்க முடியல. நம்ம மேலே இவ்வளவு பாசம் வச்சுருந்த தாத்தா இப்படி போயிட்டாரே அப்படின்னு நினச்சி அவர் ஃபீல் பண்ணும்போது
அவருக்குள்ளே இருந்த ஒரு எம்ஜிஆர் ஆவி வந்து வெளியே வருது. அது வந்து அவரை வந்து எம்ஜிஆர் மாதிரியே நடக்கணும், எம்ஜிஆர் மாதிரியே செய்யணும், நல்லது பண்ணணும் அப்படி சொல்லி அவர் கேரக்டரை மாற்றி விடுது. இப்போ ஒரே ஒரு உடம்புக்குள்ளே எம்ஜிஆர் ஆவி அவர் நல்லவனாக காட்டுது. ஆனால் அதே சமயம் அந்த ஆவி வெளியே போனால் இவர் கட்டவனாக மாறிடுறார், ராமேஸ்வரன் இன்ஸ்பெக்டராக மாறிடுறார். இந்த குழப்பத்தில் அவர் இருக்கும்போது இதுக்கு அடுத்து அந்த மஞ்சள் முகம் அந்த போராளிகளை என்ன பண்ணுறாங்க, உண்மையை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இல்லை இவர் சத்யராஜன் கோவின் வேலைகளுக்கு துணை போனாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை சுருக்கம். ஒரு இது மாதிரியான ஒரு படங்கள் வர்றது ரொம்ப பெரிய விஷயம் உண்மையாக. ஏன்னா இந்த மாதிரி கதையில் யார் நடிக்கிறதுக்கு யாரும் ஒத்து வர மாட்டாங்க. ஆனாலும் தன்னுடைய இப்போதைக்கு இருக்கிற ஒரு செலிப்ரிட்டிஸ் கவுண்டிங்கில் கார்த்தி இந்த படத்தில் உள்ள நுழைஞ்சது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதுலேயே அவர் வந்து நல்லவனாக நடிக்கிறத விட கெட்டவனாக நடிக்கிறதுல ரொம்ப ஸ்டைலு நிறையா காட்டியிருக்காரு. அதுவும் சத்யராஜ் மாதிரியே இவரும் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை நடிக்கிறதுல ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கார். கார்த்திக்கு ரொம்ப கைவந்த கலையாக அது வருது. அதே மாதிரி அவர் நடிப்புலையும் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாறி மாறி நடிக்கின்ற இடைவெளிக்கு பின்னாடி வர்ற சீன்ஸில் எல்லாம் ஒரு பதட்டம், ஒரு பரிதவிப்பு நமக்கே அது தொத்திக்குது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டரை ஆழ்ந்து ரசித்து நடித்து முடிச்சிருக்காரு கார்த்தி. அப்புறம் இவருக்கு ஹீரோயின் அடித்த கிருதி ஷெட்டி வந்து சும்மா ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற ஒருத்தவங்க படத்தில் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவரை வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பார்ட்டை கொடுத்து அவங்க ஆவிகளோடு பேசக்கூடிய திறமை உள்ளவங்க அப்படின்றத வச்சு ஒரு திரைக்கதையில் அவங்களுக்கு ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. ரொம்ப குணச்சித்திர வேடத்தில் வழக்கம் போல் கலக்கியிருக்கிறாரு. பூமி பிச்சை அப்படிங்கிற எம்ஜிஆர் தீவிர ரசிகர் கேரக்டர் நடிச்சிருக்கார் ராஜ்கிரண். அவர் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நல்லவனாகவே இருந்து கடைசியாக தன்னுடைய பேரன் இப்படி ஆயிட்டானே நினச்ச அந்த குமுற அந்த கட்டத்திலும் அவர் கடைசியாக பரிதாபமாக ஒரு பார்வை பார்க்குறாரு மகனையும் மருமகளையும். அதுவே ரொம்ப அந்த நமக்கே வருத்தத்தை கொடுக்குது. அந்த கேரக்டர் அவர் அழகாக பண்ணியிருக்காரு. அவர் பிஎல் தேனப்பன் மகனை நடிச்சிருக்காரு. ஒரு சில காட்சிகள் வர்றாரு. அப்புறம் அவர் சத்யராஜ் கொடூரமான ஒரு வில்லன் தான். ஆனால் இதில் வந்து ரொம்ப கொடூரத்தில் வெளியே காட்டாமல் வெறும் வார்த்தையாலே யாரை வேணா இருந்தாலும் சுட்டு தள்ளு, நாம் ஜெயிக்கணும், நாங்கள் அந்த பில்லை மூடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியான இருக்கிற கேரக்டர் அவர் பேசியிருக்காரு. அப்புறம் சத்யராஜின் அடியாளாக ஜிஎம் சுந்தர், ரமேஷ் திலக்கு, அமைச்சரின் முதலமைச்சர் அனில்கள் ரவி ஒரு சில சீன்ஸில் மட்டும்தான் வர்றாரு. அதில் சத்யராஜ் மகளாக நடிச்சிருக்கிறது ஷில்பா மஞ்சுநாத். அவங்க வந்து இந்த படத்துக்கு எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு அவங்களுக்கே நிச்சயமே தெரியாது. ஏன்னா ஒரு 2-3 சீன் மட்டும்தான் அவங்க முக்கியமான கேரக்டராக வந்து போயிருக்காங்க. நடிப்பெல்லாம் சிறப்பாக நடிக்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி தொழில்நுட்பத்திலும் பார்த்தீங்கன்னா ஜான்சி வில்லியம்ஸ் ஒளிப்பதிவு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதில் இரவு காட்சிகள் எல்லாம் படம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. லைட்டிங் ஒரு அளவுக்கு கரெக்ட் பண்ணி நமக்கு பார்க்குற அளவுக்கு கரெக்டாக செஞ்சுருக்காரு. அப்புறம் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் அந்த எம்ஜிஆரின் பாடலையே ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் செய்யாமல் இருந்திருக்கலாம். செஞ்சால் முழு பாடலையும் அப்படியே ஓட்டியிருக்கணும். அதுக்கு பதிலாக அந்த பாடலையே கொஞ்சம் இவர் மெட்டு மாற்றி போட்டதில் பழைய பாடல்களின் ரசிகர்கள் நிச்சயமாக ரொம்பவும் மனக்குவிஞ்சு போயிருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த காட்சி. அந்த பாடல்கள் அப்படியே ரீமிக்ஸ் பண்ணியிருக்கலாம். அதை செய்யாமல் விட்டது நமக்கே பிடிக்கலை. எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டுமல்ல, எம்எஸ் விஸ்வநாதன் இசை இருக்குல்ல, அதையும் கெடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவர் கலை இயக்குனர் கிரண் வந்து அழகழகாக செட்டு போட்டு வச்சு கவுத்துருக்காரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டு உண்மையாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் எடிட்டர் அந்த இடைவேளைக்கு பின்னாடி வர காட்சிகள் நிறைய காட்சிகளில் எம்ஜிஆராகவும் அதுக்கடுத்து உடனே நம்பியாராகவும் மாறி மாறி முகம் காட்டுறாரு கார்த்தி. அதையெல்லாம் நமக்கு குழப்பம் வராத அளவுக்கு மிக கச்சிதமாக படம் பிடித்ததை அழகாக கட் பண்ணி தொகுத்து கொடுத்துருக்காரு எடிட்டர். அவருக்கு நமது பாராட்டுகள். இப்போதைய நிலைமையில் எம்ஜிஆரை பற்றி யார் பேசினாலும் எம்ஜிஆர் யார் அப்படின்னு இப்போதைய ஜெனரேஷன் கேட்குறாங்க. ஜென் இசட்டு கேட்கத்தான் செய்வாங்க. நான் அவங்களுக்கு அதிகமாக தெரியாது. அவங்க சினிமாவில் மட்டும்தான் பார்க்குறாங்க. எம்ஜிஆர் சிஎம்மாக இருந்தப்போ என்ன நடந்தது அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இப்போ தான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த எம்ஜிஆர் என்ற மனிதர் ஒரு தனிப்பட்ட மனிதர் அல்ல, ஒரு வழிகாட்டி. திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அரசியல் துறையில் இருக்கிறவங்களும் சரி, இன்றைக்கும் பலருக்கும் அவர் தான் சோறு போட்டுக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி அவரை வச்சு தான் இந்திய தமிழக அரசியலே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த ஒரு படம் வந்து இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மனிதரை
அடையாளம் காட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த படத்தினால நமக்கு லாபம். ஆனாலும் எம்ஜிஆர் போல் மாறுவது, அடிக்கடி குதிரையில் வர்றது, இன்றைய அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக படம் படித்து காட்டியிருக்காங்க. அப்புறம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடந்த அந்த போராட்டம், அதன் விளைவாக துப்பாக்கி சூடு, அதில் 10 பேர் செத்த கதை, இதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதையெல்லாம் மறைமுகமாக இந்த படத்தில் வச்சுருக்காங்க. ஆனாலும் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக குழப்பம் வராமல் எடுத்திருக்கலாம் அப்படின்றதான் நம்முடைய கருத்து. எப்படி இருந்தாலும் இந்த படம் நிச்சயமாக ஒரு முறை பார்க்கலாம் என்ற தகுதியில் தான் வந்துள்ளது. நிச்சயமாக ஒரு முறை இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.